அன்புள்ள ரவி ஜி டிவி அன்பர்களே வணக்கம். பகவத்கீதையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. தினமும் ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அன்பர்கள் அனைவரும் இனிய எளிய தமிழில் கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனை வாழ்வில் கடைபிடித்தால் அனைவரும் முன்னேறலாம், குடும்பம் சுபிட்சம் அடையும், சுபகாரியம் நடைபெறும். கிருஷ்ணருடைய மகிமைகளை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆகவே முதல் அத்தியாயம் போர்க்களத்தில், குருசேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்ற முதல் அத்தியாயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. தர்மசேத்திரம். தர்மசேத்ரே குருசேத்ரே சமவேதா யுயுத்சவ மாமகா பாண்டவா சைவ கிம் அகுர்வத சஞ்சய என்று திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். திருதராஷ்டிரனுக்கு இயற்கையிலேயே கண் பார்வை கிடையாது. அவருடைய பிள்ளைகள் அனைவரும் அக்கிரமக்காரர்கள். பெற்ற தந்தையாரின் பேச்சை கேட்பதும் இல்லை, யாருடைய பேச்சையும் கேட்பதும் இல்லை. நீதி, நேர்மை, நியாயம் எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. தர்மத்தை கடைப்பிடித்தல் கிடையாது. முறைப்படி பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்தினை அபகரித்து கொண்டு அவர்களை பல விதத்திலும் தொந்தரவு செய்தனர். தற்போது இந்த குருசேத்திரம் என்ற புனிதமான ஸ்தலத்தில்தான் இந்த போர் நடைபெறுகிறது. திருதராஷ்டிரர் சஞ்சயனை பார்த்து, தன்னுடைய உதவியாளரை பார்த்து கேட்கிறார், அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து சொல்லும் என்று கேட்கிறார். குருசேத்திரம் என்ற தர்ம பூமியில் என் பிள்ளைகளும் பாண்டவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று திருதராஷ்டிரர் சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். சஞ்சயன் பதில் சொல்கிறார், துரியோதனன் தன்னுடைய குரு துரோணாச்சாரியாரின் அருகில் சென்று அவரை வணங்கிவிட்டு அவரை பார்த்து சொல்கிறார், தனது படைகளையும் பாண்டவருடைய படைகளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். எப்பொழுதுமே துரியோதனனுக்கு தலை கனம் அதிகம், மிகவும் தலை கனம், அகந்தை அனைத்தும் அதிகம். மற்றவர்களை விட ஒரு படி தான் மேலே இருப்பதாக அவருக்கு ஒரு நினைவு. தன்னுடைய குரு துரோணாச்சாரியரிடம் சொல்கிறார் துரியோதனன், குருவே, நமது படைகளை பாருங்கள், பாண்டவரினுடைய படைகளை பாருங்கள், நம்முடைய படைகள் அனைத்திலும் வலுவாக இருக்கிறது. குரு தங்களால் காக்கப்படுகிறது, பாட்டனார் பீஷ்மரால் காக்கப்படுகிறது, கர்ணன் என்ற மிக சிறந்த வீரன் இருக்கிறான், நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்று துரியோதனன் அகந்தையுடன் பேசுகிறான். தனது படைகளை பற்றி உயர்த்தியும் பாண்டவர்களை பற்றி தாழ்த்தியும் பேசுகிறான். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தலை கனம் அதிகமாகிவிட்டால் தான் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாது. பீஷ்மர் நமது படைகளை காக்கிறார், ஆகவே நம்மளுக்கு எந்த விதத்திலும் ஆபத்து வரவே வராது என்கிறார். அப்போது பீஷ்மர் தன்னுடைய சங்கை எடுத்து ஊதுகிறார். அந்த சங்கின் சப்த ஒலி எல்லா திசைகளிலும் நாலா புறங்களிலும் கேட்கிறது. அதன் பிறகு கண்ணனும் அர்ஜுனனும் தங்களுடைய சங்குகளை எடுத்து ஊதுகிறார்கள். ஆஞ்சநேயர் தன்னுடைய தேர் கொடியில் ஆஞ்சநேயரை அர்ஜுனன்
தன்னுடைய தேர்கொடியில் வைத்திருக்கிறார். ஆஞ்சநேயர் மேல அளவற்ற பக்தி உடையவர் அர்ஜுனன். ஆஞ்சநேயர் நம்மை காப்பார் என்ற தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக உண்டு. அர்ஜுனன் தற்போது கிருஷ்ணரிடம் சொல்கிறார், தனது தேரை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்து கிருஷ்ணா. நாம் நம்முடைய உறவினர் அனைவரையும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறுகிறார். தன் உறவினர்களை அர்ஜுனன் பார்க்கிறான், இரக்கம் கொண்டு வருந்துகிறான். ஆஹா, இந்த நாட்டுக்காகவா நாம் நம்முடைய உறவினர்களை கொல்வது, நமது பாட்டனாரை கொல்வது, குரு துரோணாச்சாரியரை கொல்வது? என்ன பாவம் இது! எனது உடல் நடுங்குகிறது, மனம் கூசுகிறது, வாய் உலர்கிறது, எனது உடல் அவயங்கள் அனைத்துமே நடுங்குகிறது, கைகள் நடுங்குகிறது கிருஷ்ணா. அற்பத்தனமான நாட்டிற்காக வேண்டி உறவினர்களை கொல்வது எவ்வளவு பெரிய பாவம் இது! அவர்கள்தான் அறிவில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். அவர்களை கொன்ற பிறகு இந்த நாடு நமக்கு எதற்கு கிருஷ்ணா? ஒரு அற்ப பொருளுக்காக நாம் ஏன் ஆசைப்பட வேண்டும் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் புலம்புகிறார். ஆகவே கிருஷ்ணா, இவர்கள் என்னை கொன்றாலும் நான் அவர்களை கொல்ல மாட்டேன். இயற்கையிலேயே இரக்க சுபாவம் உள்ளவன் அர்ஜுனன். பிறருக்கு எந்த தீங்கையும் இழைக்க மாட்டான். சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் என்பதால் நீதி, நேர்மை, நியாயம் அனைத்தும் அவரிடம் உண்டு. அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணனிடம், நாம் இவர்களை அழித்தால் குலம் அழியும், தர்மம் அழியும், பெண்களின் கற்புகள் அழியும், குலநாசம் உண்டாகும் கிருஷ்ணா. இந்த நாட்டுக்காக வேண்டியா நாம் வீணாக போரிட வேண்டும்? இந்த நாடே நமக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். ஆகவே அர்ஜுனுடைய செயல் எப்படி இருக்கிறது? His deeds will live eternally. Will live in deeds. எப்பொழுதுமே தர்மத்தின் பக்கம்தான் அர்ஜுனன் இருக்கிறார். நீதி, நேர்மை அனைத்தும் அவரது உள்ளது. ஆகவே நான் கையில் ஆயுதம் ஏந்தாமல் இருக்கும்போது அவர்கள் என்னை கொன்றாலும் நான் சந்தோஷப்படுவேன் கிருஷ்ணா. எனக்கு இந்த நாடு தேவையில்லை கிருஷ்ணா. உறவினர்களை அனைவரையும் அழித்த பிறகு இந்த நாடு எதற்கு கிருஷ்ணா? பாட்டனார் பீஷ்மரை அழித்த பிறகு, குரு துரோணாச்சாரியரை அழித்த பிறகு, சகோதரர்களை கொன்ற பிறகு இந்த நாடு எதற்கு கிருஷ்ணா என்று மனமாற வருந்துகிறார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்பொழுதுமே இரக்கம் என்பது தனக்குத்தானே சிறிது சிறிதாக தற்கொலை செய்து கொள்வதைப் போலது. அதிக இரக்கம் ஆபத்து. தன்னுடைய அம்பையும் வில்லையும் அர்ஜுனன் எரிந்துவிட்டு தேர் தட்டின் மீது உட்கார்ந்து கொண்டார். கிருஷ்ணர் அவனையே பார்த்து கொண்டு இருக்கிறார். கௌரவர் பக்கம் படைகள் நிறைய உள்ளது. கிருஷ்ணருடைய படைகள் அங்கு உள்ளது. இந்த பக்கம் கிருஷ்ணர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன் போன்றோர் உள்ளனர். ஆக கிருஷ்ணருடைய சாமர்த்தியத்தினால் தான் போர்க்களத்தில் தைரியமாக செயலாற்றுகின்றனர் பாண்டவர்கள். திருதராஷ்டிரருக்கு சுயநலம் அதிகம். நமது பிள்ளைகள் மட்டும் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் மட்டும் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும், அவர்கள் மட்டும் உயர்வாக இருக்க வேண்டும், பாண்டவர்கள் அனைவரும் அழிந்து விட வேண்டும், அவர்களுக்கு ஒன்றுமே கொடுத்தல் கூடாது என்ற சுயநலம், தன்னுடைய பிள்ளைகள் மேல் உள்ள பாசத்தினால் சுயநலம் திருதராசருக்கு கண் பார்வை இல்லாவிட்டாலும் கூட மனதிற்குள் அவருக்கு இரக்க சுபாவம், தன்னுடைய பிள்ளைகள் மேல பற்றுதல் அதிகம். ஆக இந்த குருசேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்ற முதல் அத்தியாயம் இவ்வாறு நடைபெறுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் சஞ்சயன் விரிவாக விலாவாரியாக கூறுகிறார். திருதராசனுக்கு கண் பார்வை இல்லாவிட்டால் கூட அவரை யூகித்து ஒவ்வொன்றையும் அறிகிறார். துரியோதனனுக்கு அகந்தை
அளவுக்கு மீறிய தலை கனம் அனைத்தும் வெளிப்படுகிறது. முதல் நாள் அன்றே அர்ஜுனனுடைய இரக்க சுபாவம் வெளிப்படுகிறது. கிருஷ்ணர் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் தன்னுடைய கையில் உள்ள வில்லை அம்பை எரிந்து விட்டு பேசாமல் தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆக துரியோதனுடைய பொறாமை, வஞ்சகம், குரோதம் அனைத்தும் இதில் நமக்கு வெளிப்படுகிறது. ஆக தர்மத்திற்காக, நியாயத்துக்காக நடக்க வேண்டிய போர்தான் இது. இதில் நன்றாக செயலாற்ற வேண்டும் என்றுதான் கிருஷ்ணர் அவருக்கு அறிவுரை கூறினார் அர்ஜுனனுக்கு. ஆனால் பலதரப்பட்ட நண்பர்களையும் உறவினர்களையும் பார்த்தபோது அர்ஜுனன் மனம் மாறுகிறார். கிருஷ்ணா, என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, மயிர் பூச்செறிகின்றது, என் வில்லான காண்டீபம் என் கையில் இருந்து நழுவுகின்றது, தோல் எரிகின்றது கிருஷ்ணா, என்னால் தாங்க முடியவில்லை கிருஷ்ணா என்று அர்ஜுனன் மனதார வருத்தப்படுகிறான். என்னால் நிற்க முடியவில்லை கிருஷ்ணா, என்னுடைய மனம் குழப்பம் அடைகிறது கிருஷ்ணா என்கிறான் அர்ஜுனன். கெட்ட சகுனங்களையே நான் பார்க்கிறேன் கிருஷ்ணா என்று கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கூறுகிறான். என்னுடைய சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணா? இந்த அற்ப நாட்டுக்காக நான் இவ்வளவு பெரிய செயலை, பாவத்தை நான் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறான். ஆட்சிக்காக, மகிழ்ச்சிக்காக இந்த அற்ப செயல்களை நான் செய்ய மாட்டேன் கிருஷ்ணா என்று கூறுகிறார். இந்த குலம் அழிவடைவதால் நித்தியமான குல தர்மம் கருகின்றது. வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் என்கிறார். மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கூறுகிறான். ஆயுதம் இல்லாமலும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை அவர்கள் கொன்றாலும் நான் மகிழ்வாக ஏற்றுக்கொள்வேன் கிருஷ்ணா என்கிறார். போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்பையும் மறுபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டார். அவனுடைய மனம் சோகத்தால் மூழ்கி உள்ளது. ஆகவே இந்த முதல் அத்தியாயம் நமக்கு போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்ற பகுதியில் சொல்லப்பட்டு உள்ளது. அன்பர்கள் அனைவரும் இந்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை கேட்டு நல்ல வழியில் நடைபெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கீதை படித்தால் மனம் பரவசமடையும், உடல் ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் பெருக்கம் உண்டாகும், நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நோய்கள் அனைத்தும் குணமாகும், பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தும் விலகிவிடும், திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல விதத்தில் திருமணம் நடைபெறும். ஆகவே தங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். கிருஷ்ணர் கூறிய அறிவுரைகளை நன்றாக ஏற்றுக்கொண்டு வாழ்வில் நாம் செயல்படுத்துதல் வேண்டும். அனைவரும் பகவத்கீதை புத்தகத்தினை கையில் வைத்திருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். இது 100% உறுதியளிக்கிறேன். நான் நாளை 2வது அத்தியாயத்தை பார்க்கலாம். அனைவருடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுகிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மறவாமல் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். வாழ்க வளமுடன். பகவத்கீதை என்று பெயரை சொன்னாலே நான் இனிக்கும். தேனை விட சுவை, பலா விட சுவை, பலா சுவையை விட சுவை அதிகம் என்பதை போக போக தெரிந்து கொள்வீர்கள். தேனை விட சுவை அதிகம், பலா சுவையை விட சுவை அதிகம். பகவத்கீதை கேட்டுக்கொண்டே இருந்தால் பசி ஆறிவிடும், பசியே எடுக்காது உங்களுக்கு. ஆகவே பொறுமையாக இருந்து கேளுங்கள். ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தினமும் காலை மாலை 2 வேளையாவது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே,
ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹர என்ற மந்திரத்தை 108 முறை காலை மாலை சொல்லுங்கள். நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். நாடு சுபிட்சமடையும். வாழ்க வளமுடன்.